குட் மார்னிங் மேடம். என்ன மேடம் காலையில் வந்தோடனே கிளாஸுக்கு போய் பசங்களுக்கு ஹாப்பியாக பாடம் எடுக்காம வந்ததும் வராதுமா என்ன வர சொன்னீங்களா? ஈவினிங் காலேஜ் முடியறதுக்குள்ள என் டேபிள் மேல பணம் வந்தாகணும். பணமா? என்ன பணம் மேடம்? அதான் ஷாலினியோட கதையை முடிக்கிறேன்னு பணம் வாங்கிட்டு போனியே அந்த பணம். என்ன மேடம் விளையாடுறீங்களா? விளையாடுறது நீயா இல்ல நானா? என்ன 1 லட்சத்தை ஏமாத்திடலான்னு பாத்தியா? மேடம் நான் எங்க மேடம் ஏமாத்தினேன்? நீங்க தான் வேலை முடிஞ்ச உடனே ஃபுல் அமௌண்ட்டை செட்டில் பண்றேன்னு சொன்னீங்க. இப்ப காரியம் முடிஞ்சதும் இல்லைன்றீங்க. குணாவை பத்தி உங்களுக்கு தெரியாது மேடம். சொன்ன வேலையை உருப்படியா பண்ண துப்பு இல்ல. பணத்தை திருப்பி கேட்டா மட்டும் கிழிச்சிருவானா? என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க சொன்னபடி ஷாலினி பொண்ண தூக்கியாச்சு, அப்புறமும் செய்யலன்னு என்ன அர்த்தம்? வீட்டுக்கு வந்து பாரு தெரியும். ஷாலினி இறந்த காலம்னு சொன்னல, என் எதிர்காலத்தையே கேள்விக்குறி ஆக்குற மாதிரி வந்து நிக்கிறா. ஷாலினியா? வேற அவ அம்மாவா? சும்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி வாய புழக்காத. என் 1 லட்சம் ரூபாய் என் டேபிளுக்கு வந்தாகணும். இல்ல 1 பைசா செலவில்லாம உன்னை தூக்கிடுவேன். மேடம் இந்த ப்ரொஃபசர் அம்மா கிட்ட படிச்சு இந்த காலேஜ் பசங்க எப்படி முன்னேறும்? டேய், அவ்வளவு சொல்லி நீ கூட்டிட்டு வந்துட்டியா? உன்னதாண்டா கேக்குறேன். அமலா உங்க வீட்டுல 2 நாளைக்கு இருந்துட்டு வந்தா என்ன? நான் உன்ன தவிச்சு போய் இவ்வளவு பிரிய முடியாமலாம் உன்னை கூட்டு வரல. பாத்தீங்களா அத்தை எப்படி எல்லாம் பேசுறாருன்னு பாத்தீங்களா? ஏய், உங்க அம்மா வந்து கூப்பிட்டதும் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இந்த வீட்டை விட்டு வெளில போனது தப்பு. அன்புக்கு நான் என்னைக்குமே கட்டுப்படுவேன். ஆணவமும் அதிகாரமும் பண்ணீங்க, அதுக்கப்புறம் என் இஷ்டத்துக்கு எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். இது உங்க அம்மாக்கு புரியணுங்கிறதுக்காக தான் உன்னை கையோட கூட்டிட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, ஷாலினி இந்த வீட்டுல இருந்தா நீ இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு ஒத்த கால நின்னல்ல. இப்ப ஷாலினி அந்த வீட்டுல இருக்கா, நீ அங்க இருக்க தேவையில்ல. அதனால தான் கூட்டிட்டு வந்தேன். என்னப்பா சொல்ற? ஷாலினி அங்க இருக்காளா? ஆமாமா, வந்துட்டா. கர்னல் வீட்டுல இருந்து எதுக்காக இங்க கிளம்பி வந்தேன்னு கேட்டா ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறா. கர்னல் தான் கொண்டு வந்து விட்டுட்டு போனாராம். ஷாலினி அந்த வீட்டுல இல்லாத கொண்டாடுறதுக்கு தானே இவ போனா. ஷாலினி வந்துட்டால, கண்டிப்பா இவ்வளவு இவ அம்மாவும் சேர்ந்து ஷாலினியை கொடுமைப்படுத்துவாங்க. அதான் காரணம் கேட்டு போனவன் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். அமலா என்னப்பா கொடுமைப்படுத்த போறா? உங்களுக்கு தெரியாதுமா, இவ ஒரு குட்டி கட்டு வெறிய. இங்க இருந்தா ஒரு முகம், அவங்க அம்மா வீட்டுக்கு போனா வேற ஒரு முகம். ஷாலினியை பார்த்தா அப்படியே படம் எடுத்து ஆடுறா. ஷாலினி கிட்ட சொல்லிட்டு போலாம், போய் கூட்டு வரணும் போல. அப்புறம் நான் போய் ஷாலினி கிட்ட பேசும்போது கூடவே வந்து நிக்கிறா. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியும்ல. என்ன என்ன முறைக்கிற? இந்த முறைக்கிற வேலை எல்லாம் உங்க அம்மா வீட்டுல வச்சுக்கோ, இங்க இல்ல. அமலா, அவ ஏதோ கோவத்துல பேசுறாமா, நீ மனசுல வச்சுக்காத. ஷாலினி எங்கம்மா போயிருந்தா? எப்படி திரும்பி வந்தா? என்ன நடந்தது? அவளுக்கா ஒண்ணுமே நடக்கல. கொழுப்பெடுத்த உடம்போட என் உயிரை எடுக்கிறதுக்குனே முழுசா திரும்பி வந்துட்டா. அவளை கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டாலும் எந்திரிச்சு வந்துருவா. எதுலயுமே அவ உடம்பு வேகவே வேகாது போல இருக்கு. அவ போய் சேர்றாளோ இல்லையோ, கண்டிப்பா ஒண்ணு மட்டும் நடக்க போகுது. உங்க புள்ள அவளுக்காக என்கிட்ட சண்டை போடும் போது நான் அவளை பத்தி பேசாதீங்கன்னு சொல்ல போறேன். அவர் கோவத்துல என் கழுத்து பிடிச்சு கொல்ல போறாரு. அப்ப கூட அவ சிரிச்சுக்கிட்டே இந்த வீட்டுக்கு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி தெரிய போறா. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்களேன், அதான் நடக்க போகுது. பேத்தி எங்க? ஏன் வாங்கிட்டு போன பணம் தீர்ந்துருச்சா? அதுக்காக மட்டும் நான் வரல. ஷாலினியா நான் பார்க்கணும். கிடைச்சாளா இல்லையா?
உங்களுக்கு கொடுத்த கெடு முடிஞ்சு போச்சு. இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. நீ பொறுமையா இருக்க வேண்டாம். ஷாலினி வந்தாச்சு. உங்க வீட்டுக்கா? ஏன், நீ என்ன எதிர்பார்த்த? எனக்கு நம்பிக்கை இல்ல. என் கண்ணால ஷாலினிய பாக்குற வரைக்கும் நம்ப முடியாது. இப்ப எங்க இருக்கா? ஜெயந்தி வீட்டுல. ஓ, அம்மா வீட்லயா? ஏன் கத்துற? மெல்ல பேசு. பேசுறதுக்கு எதுவும் இல்ல, வாங்க போலாம். இரு, எங்க? அம்மாவையும் பொண்ணையும் மறுபடியும் ஒன்னா ஒரே இடத்துல சேர்ந்து பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஏன், நான் சொன்னதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்களை நம்பித்தானே வண்டி ஓடுது. நீங்க என்கிட்ட பொய் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். சொல்லவும் முடியாது. சொன்னா நான் உண்மையை சொல்லிடுவேன். வீணா பிரச்சனை பண்ணாதீங்க, எனக்காக வாங்க. ஜெயந்தி முன்னாடி நிற்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? பேச்சு வாக்கல நீ ஏதாவது உளறிடுயோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் எவ்வளவு வளர்னாலும் எப்ப எது தேவையோ அதை மட்டும்தான் வளருவேன். தேவைப்பட்டா மட்டும்தான் உண்மைய வளருவேன். நீங்க வரலனா கூட என்னால அங்க போக முடியும். என்ன, கால்நடையா போகணும். நான் உங்க மகன் முன்னாடி நிக்கிறப்ப நீங்களும் இருந்தா உங்களுக்கு தான் நல்லது. இல்லனா ட்ரிகர் ரிலீஸ் ஆன கன் மாதிரி எப்ப வேணாலும் புல்லட்டை ரிலீஸ் பண்ணிடுவேன். எத்தனை ஸ்பாட் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. போலாமா? சரி போலாம். உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இதுதான். மெய்யப்ப எவ்வளவு ஆபத்தானவன்னு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ண வரேன். அஞ்சலி நல்லெண்ணெய் வழங்கும் அவர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சில கேள்வி சயின்ஸை மாத்திருக்கு, சில கேள்வி